ஏண்டா ஏண்டா இப்படி பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? எனக்கு புரியல, நீயே சொல்லு. சொன்னா கேளுங்க தீபக், பிரச்சனை வேண்டாம். காவியா, நீ இதுல தலையிடாத ப்ளீஸ். உட்காந்து சாப்பிடுறியா? உட்காரு. என்னன்னு காரணம் சொல்லாம எதுக்குடா இப்படி என் மேல கோவப்படுற? நான் அப்படி என்ன பண்ணேன் அத முதல்ல சொல்லு. ஓ, இப்ப நான் எதுக்காக கோவப்படுறேன்னு கூட உனக்கு புரியல, அப்படிதானே? எப்படிமா புரியும் உனக்கு? ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்தா புரியும், உனக்கு தான் சுத்தமா இல்லையே. சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுடா. நேரா தானம்மா, உன்கிட்ட சொல்லிட்டா போச்சு. உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம காவியா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உனக்கு பிடிக்கல. சரி போனா போதுன்னு எனக்காக அவளையும் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்ட. உன் கோவலாம் புரியுதுமா. ஆனா வீட்டுக்கு வந்தவள ஒரு வாய் கூட சாப்பிட விடாம பண்ணிருக்க நீ. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ ஒரு நாள் கூட சாப்பிடலன்னு சொல்றத கேக்குறப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாமா? நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். என் அம்மா இப்படிலாம் பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியலமா. நீ இருக்க, எல்லாம் பத்திரமா பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தானே விட்டுட்டு போனேன். நீயே இவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்கிற. உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா.